இவ்வளோ என்ன சாப்பிட்றதுக்குன்னு வந்தால்வ சாப்பிடாம கிடந்து டான்ஸ் ஆடிட்டு கிடக்காள்வ. இக்கா ஒருவேளை இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்திருக்க மாட்டாள்வளோ. இவ்வளோ இல்லாது சாப்பாடு கொண்டு வராமல் இருக்கதாவது. அவளை டான்ஸ் ஆடிட்டு நிற்கிற மரத்து மூட்டை பற்றியா எவ்வளோ வாளி இருக்குது. ஒரு 10 கண் வாளி இருக்கும் போலுக்க. அங்கே இருக்கிற அத்தனை வாளியுமே அவ்வளோளுக்க தான். என்னதுக்கா இவ்வளோ வாளியிலையும் கொண்டு வந்து எப்படிக்கா தும்பாள்வ? வாயில் தான் தும்பவனு மொக்க காமெடியெலாம் சொல்லிடுறதுங்கக்கா. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே மொக்க காமெடி தான் சொல்லுதானே. கழுவி கழுவி ஊற்றுறவக்கா. அவையே கழுவி கழுவி ஊற்றுனா என்ன நம்மளுக்கு கையிலையா தொடச்சிக்கிட வேண்டியது தானே. இப்போ எதுக்குக்கா சாப்பிடாம டான்ஸ் ஆடிட்டு கிடக்காளுவ? சாப்பிடுற நேரம் வந்திருக்காது, அதனால போய் தான் டான்ஸ் ஆடிட்டு கிடக்காளுவ. சீலக்கோ கையில் தான் ஃபோன் வச்சுருக்கீங்களா? மணி எத்தனைன்னு பார்த்து சொல்லுங்களா. அதுக்கு எதுக்கு ஃபோனை பார்க்கணும்? ஃபோனை பார்க்காமலே மணி எத்தனைன்னு நான் சொல்லுவேன். மணி 12 தானே ஆகுது, அதனால தான் அவளை டான்ஸ் ஆடுகள்வேன். சோறு கிண்டுக்க சட்டி எந்த நாயும் இங்கே தூக்கி கொண்டு போட்டிருக்கே. அந்த சட்டியை பார்த்தாக்க சொல்லுவியே. ஆமாம், அது யார் வீட்டு சட்டிங்கிறது உனக்கு தெரியுமா? அது வேற யார் வீட்டு சட்டி இல்லைக்கா, எங்கள் வீட்டு சட்டி தான். என்னது இது உங்கள் வீட்டு சட்டியா? இந்த சட்டி எதுக்கடி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்க? நேற்றுக்கு நீங்கள் தானக்கா சொன்னீங்க வேலைக்கு வர மச்சில் மம்பட்டியும் சட்டியும் மறக்காமல் கொண்டு வரணும்னு. அதான்க்கா மம்பட்டியும் சட்டியும் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எதுக்கு நீ இந்த சட்டியை கொண்டு வந்த? உங்கள் மாமன்னூரோட பட்டாப்பட்டி இருக்குங்களா, அதை தூக்கிட்டு வர வேண்டியது தானே. அதுக்கு பேரும் சட்டின்னு நடி சொல்லாத. எனக்கு எந்த சட்டின்னு தெரியாதுல்லக்கா, அதுக்காக ஏன்க்கா இப்படி 3 பேரை கேலி பண்ணி சிரிக்கிட்டியே. ஏக்கா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கேயும் வாடகை வீடு காலையில் இருந்தால் கொஞ்சம் சொல்லுவேலா? வாடகை வீடா? யாருக்கு வேணும்? எனக்கு தாங்க வேணும். நீ ஏற்கனவே இருந்த வீடு என்னாச்சு? நான் கோயிலுக்கு தக்க 2 தெருவு தள்ளி ஒரு வீட்டில் தாக்கா வாடகைக்கு இருந்துகிட்ருக்கேன். அந்த வீட்டுக்காரங்க அந்த வீட்டை இடிச்சிட்டு பெரிய வீடு கெட்ட போகிறாங்களாம். அதான் என்னைய காலி பண்ண சொல்லிட்டாவ. உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக இருக்குல்லக்கா? என் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு காலியாக தான் இருக்குது. வாடகை 2000 ரூபா கேட்பாவ. வாடகையை மாதம் 1ஆம் தேதி கரெக்டாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வீட்டை காலி பண்ண சொல்லிடுவாவ. தண்ணி வசதியெலாம் எப்படிக்கா? வீட்டில் போர்லாம் கிடையாது, தெரு பைப்பு தான். வீட்டு பக்கத்துலேயே ஒரு பைப்பு இருக்குது. நல்ல தண்ணி பைப்பாக்கா? எங்களுக்கெல்லாம் பார்க்க நல்ல தண்ணி மாதிரி தான் இருக்குது. அதை தான் நாங்கள் குடிச்சிட்ருக்கோம். உனக்கு விருப்பம் தான் குடி, அப்படி இல்லைன்னா கேன் தண்ணி வாங்கி குடி. பைப்பில் தினமும் தண்ணி வருமாக்கா? தினமும் தண்ணி வரணும் உறுதியாக சொல்ல முடியாது மல்லிகா. டேங்க்லேருந்து தினமும் தண்ணி திறந்து விட்டுட்டு தான் இருக்காவ. ஊடையில் எங்கேயாவது பைப் உடஞ்சி போனால் தான் தண்ணி வராது. நான் சொல்ல மாதிரி செய். நீ ஒரு 5-6 குடம் வாங்கி வச்சுக்க. தண்ணி வர நேரத்தில் அத்தனை குடத்துலையும் தண்ணி பிடிச்சி வச்சிரு மல்லிகா. ஒரு வேளை பைப் ரிப்பேர் என்னன்னு வச்சுக்க, நீ எடுத்து வச்சுருக்க தண்ணியெல்லாம் முடியறதுக்குள்ளே தண்ணி பைப்பை சரி பண்ணி தண்ணியெல்லாம் விட்டுருவாவ. அந்த வீட்டுக்கார எனக்கு ரொம்ப தெரிஞ்சவே தான். நீ இன்றைக்கி சாயங்காலம் என் கூட வந்து அந்த வீட்டை பாரு, பிடிச்சிருந்தா அவகிட்ட சரின்னு சொல்லிடுவோம். சரிக்கா, வேலை முடிஞ்சாலும் நானும் உங்கள் கூட வந்து வீட்டை பார்த்துருந்தேன். ஏக்கோ அந்த பாட்டியை பாருக்கா, இந்த வயசுலேயும் என்னால் தான் டான்ஸ்லாம் ஆடுது. சீலக்கோ அந்த பாட்டி ஆடுகிறத விட அழகாகவே நான் டான்ஸ் ஆடுவேன். உமா விபரீதாசெல்லாம் வேண்டாம், நீ அழகாக தான் ஆடுவேன், நாங்கள் ஒத்துக்கிட்டோம். என்னோட டான்ஸ் ஆடுக திறமை உங்களுக்கு தெரியல, அதனால தான் நீங்கள் இப்படி பேசிட்டிய. சீலக்கோ நீங்கள் கையில் ஃபோன் வச்சுருக்கீங்களா? இப்போவுமே ஒரு பாட்டு போடுங்க, நான் டான்ஸ் ஆடுவேன். டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் கண்ணிலெல்லாம் குத்தி விடாத. நீங்கள் நீ ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டேக்கா. அதுக்காகவே நான் இங்கே இப்போ டான்ஸ் ஆட போகிறேன். நீங்கள் 3 பேரும் அங்கே போய் உட்காருங்கக்கா. நான் டான்ஸ் ஆடினதுக்கப்புறமா என் டான்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். நம்ம இதில் உட்காருவோங்க்கா. அவள் என்னத்தை தான் ஆடுக்காங்கிறத நம்மளும் பார்ப்போம். நீங்களும் அங்கே போய் உட்காருங்கக்கா. வா மல்லிகா, இங்கே வந்து உட்காரு. ஆ சரிக்கா, வரேன். எல்லாரும் என் டான்ஸை பார்க்க ரெடியா? இவ தொந்தரவு தாங்களே செய்யலாம். சாப்பிட்றதுக்கு வேற நிறைய நேரம் இருக்குது, நம்மளுக்கும் பொழுது போக வேண்டாம். அவள் என்னத்தை தான் ஆடுக்கானே நம்மளும் பார்ப்போம். என்னடி இது கையை காலம் ஆட்டிகிட்டு இருக்காளே தவிர உருப்படி ஆட மாட்டேக்கா. என்னால் ஆடதான் முடியும். பாட்டு பிடிச்சிட்டு ஆடுனேன்னு வச்சுடுங்கக்கா, அப்புறமா எனக்கு இலைக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன மாதிரி சீலக்காவை பாட்டு போட்டு சொல்லுங்கள். சீலக்கா பாட்டு போட்டுட்டு காப்பி ரைட் வர்றதுக்கா? அதெல்லாம் நடக்காதுமா. அப்போது நீங்கள் பாட்டு பிடிங்க, நான் டான்ஸ் ஆடுவேன். ஏக்கா அவள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பாட்டு பிடிங்களா? அவள் தான் கிரிக்கி மாதிரி பேசுதானா, நீ வேறு அவள் கூட சேர்ந்து வேடுத. ப்ளீஸ்க்கா எனக்காக ஒரு பாட்டு படியா? என்ன சீலா நீ வீடு திப்புன்னு பாட்டு படின்னு சொன்னால் நான் என்னத்தை படிக்கிறது? நீ ஒரு பாட்டு படிச்சிருக்கா, அவள் வித்த காமிக்கிட்ட சைக்கிளை.
திடீரப்பில் பாட்டு படிக்கிறதுனா ஒரு பாட்டுமே நினைவில் வர மாட்டேங்குதே. உனக்கு பிடிச்ச பாட்டு படிக்கா? எனக்கு பிடிச்ச பாட்டுனா சர்க்கரை நிலவே பெண் நிலவே காணும் போதே கரைந்தாயே. ஆனால் அந்த பாட்டு இந்த மூஞ்சிக்கே சைக்காதே சில. அந்த பாட்டில் இவளுக்கு ஒன்று வேண்டாக்கா, வேற ஒரு பாட்டு படி. படின்னு சொன்னடிக்கு எனக்கு நல்ல நல்ல பாட்டுலாம் ஞாபகத்துக்கு வருது. இந்த குரங்குக்கு ஏற்ற பாட்டு நினைவில் வர மாட்டேங்குதே. என்னக்கோ நீங்கள் என்னை பார்த்து குரங்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிய? நான் ஒன்றும் குரங்கு இல்லையே, மனசுதான், அதுவும் நல்ல அழகான மனசுதான். என்னடி இவ காப்பி ரைட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக அவளே ஒரு பாட்டு எடுத்து படிச்சுக்கிட்டு கிடக்கா. ஏக்கோ நான் வேணா உங்களுக்காக ஒரு பாட்டு படிக்கட்டுமா? நான் ஒன்றும் உங்களுக்கு அக்கா இல்லையே, சின்ன பொண்ணு தான், நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். என்ன சில இது பெரிய கூத்தாலாம் இருக்குது. நம்ம பாட்டு படிக்கலன்னொடனே அவள் பேச வேண்டியதெல்லாம் பாட்டால் படிச்சுக்கிட்டு கிடக்கா. நீங்கள் யாரும் பாட்டு படிக்கண்டா, நானே பாட்டு படிக்கேன். சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை முடிந்து வைத்த ஆசை. உமா அடுத்த லைனு நீ படிக்கண்டா, நான் படிக்கேன். படிங்கக்கா படிங்க, உங்கள் வாயால் மீதி இருக்க பாட்டெல்லாம் அழகாக படிங்க. நீங்கள் படிக்க பாட்டை கேட்டுட்டு நான் சுற்றி ஆடுவேன். நான் பாட்டை படித்தேன்னு வச்சுக்க, நீ சுற்றிலாம் ஆட மாட்டா, சுற்றி ஓடுவேன். வில்லுக்கு மறை எடுத்து பரம்பி விட ஆசை, மம்பட்டியை எடுத்து மண்டையில் 4 போட ஆசை. ஏகோ பாட்டை நீங்கள் இப்படிலாம் படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும்னு தெரியுமா? விளக்கு மறை எடுத்து தூத்து விட ஆசை, மம்பட்டியை எடுத்து செடி நட்டு விட ஆசை. ஏகோ இப்படி தான் பாட்டு படிக்கணும். ஏகோ இப்போ மணி எத்தனாச்சு? கொஞ்சம் மல்லிகா ஃபோனை பார்த்து சொல்லுங்க. மல்லிகா ஒரு 12:30 தான் இருக்கும். அவ்வளோதான் ஆகுதா? என்னக்கா இன்னைக்கு நேரமே போக மாட்டேக்குது. இந்த வேலைக்கு வந்து அப்படிதான் மல்லிகா, நேரமே போகாது. ஏ உமா நீ அழகாக தான் டான்ஸ் ஆடுதா, நாங்கள் ஒத்துக்கிடுதான், கொஞ்சம் ஆடுகதான் நிப்பாட்டு. உங்கள் வாயால் இந்த பதில் வரணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டே இருந்தேன். நாங்கள் தான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, கொஞ்சம் பக்கத்தில் வாயா. நீங்கள் கூப்பிட்டு வராமல் இருப்பேனாக்கா, இதோ வரேன். நான் அழகாக டான்ஸ் ஆடினேன்லக்கா, அதுக்கு நீங்கள் என்ன ப்ரைஸு தர போறிய? உமா நீ அழகா டான்ஸ் ஆடினியா இல்லையா, ஆனால் அழகாகவே பாட்டு பிடிச்சா, அதுக்காகவே நான் உனக்கு ப்ரைஸ் தர போகிறேன். தாங்கக்கா தாங்க, ப்ரைஸை தாமதிக்காமல் தாங்க, அதை ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். சீலா ப்ரைஸை கொடுத்துருமா? அங்கே பார்த்து கேட்காதுங்கக்கா, என்கிட்ட கொண்டு தாங்கக்கா. பாட்டை படிக்க பாட்டு, இந்த ப்ரைஸ் நீ ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். நான் இப்போ பேசுகிறது கேட்குதா? ஏன்க்கா நீ இப்படி அடிச்சிய? நபரே உனக்கு பாட்டு படித்து டான்ஸ் ஆடணுன்னு ஆசை இருக்குன்னு வச்சுக்க, உங்கள் வீட்டில் உன் ரூம்பில் வச்சு ஆடிக்கிட்டே இருந்துரு. அதை விட்டுவிட்டு இங்கெல்லாம் ஆடணுன்னு நினச்சிடாத. முக்கியமான விஷயம், வாயை திறந்து பாட்டு படிக்கணுன்னு கனவுல கூட நினச்சிடாத. பாட்டு பிடிக்க வாயை திறக்க முத்துலலாம் இந்த அடியை நினைவில் வச்சுக்க. ஏக்கா அவியில திட்டாதுங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. இவ்வளோ நேரம் அவள் நம்மளை வருத்தப்பட வச்சால, கொஞ்சம் நேரம் அவளும் வருத்தப்படட்டும். சரி 3 மணிக்கு வேலை முடிஞ்சிடும், வந்துடுவேன். எதுக்குக்கா உமாவை நீ அடித்த? அவளை இதோட விட்டேன்னு நீ சந்தோஷப்பட்டுக்க. சீலா வா, நம்ம கொஞ்சம் நேரம் அந்த புளிய மரத்து வரைக்கும் போயிட்டு வந்துடுவோம். புளிய மரத்தில் புளி கிடக்காக்கா? புளி விளைஞ்ச மாதிரி தெரியல, காய மாதிரி தான் இருக்குது. பெய்யே பறித்து உப்பு வச்சு தும்போம். உமாவையும் கூப்பிடுமாக்கா? அவளெல்லாம் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம போகணுன்னு வச்சுக்க, பின்னாடி தன்னாட்டிலே வந்துடுவா. என்னது இவிய 3 பேரும் என்னைய கூப்பிடாம புளிய மரத்துக்கு கீழே போய் நிற்கவ? புளியங்கா நிறைய கிடக்குது, நம்மளும் பெய்யே பறித்து தும்போம். இந்த அக்கா அடிச்சது என்னம்மா வலிக்குது. நான் படித்த பாட்டு அவளுக்கு பிடிக்கலன்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டு ரசித்து கேட்ட மாதிரி இருந்து இப்போ இப்படி போட்டு அடின்னு அடிச்சு விட்டாவளே. இவியலோட ரியாக்ஷனெல்லாம் நம்பி ஏமாறவே கூடாது.